வந்தது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால அவர் நினைச்ச மாதிரி அவர் கண்டிப்பா வெற்றி வருவாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா வருவாரு. ஆமா, 4 தொகுதியிலும் வெற்றி வருவாரு. கலைஞரோட கூட்டணி தான் வெற்றி பெறும். இளைய தளபதி தான் சேவை செய்வோம். கலைஞருக்காக சேவை செய்வோம், தளபதிக்காக சேவை செய்வோம். அண்ணன் வரணும்னா ரொம்ப நாங்க இஷ்டப்பட்டுக்கிறோம். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிறோம். நாங்க வேற என்ன நீங்க உங்களுடைய எம்பி சார் வந்து எங்களுக்கு அதாவது வந்து மேம்பாலம் ஒன்று அலர்ட் பண்ணி பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு 2-3 நல்லது செஞ்சுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 ஆண்டு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அவர்கிட்ட நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம். எங்களுடைய தொகுதியுடைய வேண்டுகோளை வைப்போம். நல்லா அன்பாக பேசி செய்து கொடுக்குறவர் தான். பாலாறு நதிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஆட்சியில தான் எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சிச்சுங்க. இப்ப தண்ணி கிடைக்கல. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு வருது தண்ணி பிரச்சனை. குடி தண்ணி பிரச்சனையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. நாங்க உடம்பு சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரோம். சிஎம்சிக்கு இருந்து வரோம்னா எங்களுக்கு இது கிடையாது, பஸ் வசதி கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல தான் இது வருதுன்னு தெரியல. பஸ் எங்க நிக்குது? இங்க வாணியம்பாடி உள்ள பஸ் நிக்க மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு ஓபன் ஆகும். கலைஞர் ஆட்சியில கண்டிப்பா ஓபன் ஆகும். கண்டிப்பா வருவார், ஓபன் ஆகும். நாங்க சந்தோஷமா இருப்போம். இங்க பஸ் நிக்கோன்றது ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு. அடுத்து புதூர் பாலம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு சட்டுன்னு போயிட்டு திருப்பத்தூர் போனோமா, நாட்டம்பள்ளி போனோம்னா கிராஸ் எங்கேயும் டிராபிக் மாட்டாம போவோம். அந்த டிராபிக் எங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். ஜெயலலிதா ஆட்சியில நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா நாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம்.